ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை எப்படி சரி பண்ணுறதுன்ற வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 2 இயர்ஸில் வந்து ஒரு 20 வாட்டி எங்கள் வீட்டுக்கார் இதை கழட்டி சரி பண்ணியிருப்பார். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இல்லைன்னா அவர் இல்லை, அவர் இல்லைன்னா இந்த ஸ்பீக்கர் இல்லை அப்படின்ற லெவலுக்கு இந்த ஸ்பீக்கரை வச்சிட்ருக்காரு. இப்போ இதை அவர் வந்து பார்ட்டாக கழட்டுறாரு. எல்லாத்தையும் கழட்டி அந்த ஸ்பீக்கரில் வந்துட்டு ஏதோ ஹோல்ஸ் இருக்குமா, அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து சரியாக பாட்டு கேட்காதான். அதனால் இவர் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா பார்ட்டையும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஸ்பீக்கர் இருக்கும், 2 ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், அவர் கழட்டிட்டாரு. பேட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே ஸ்பீக்கர் தெரியுது பார்த்திங்களா. ஆல்ரெடி இதை எத்தனை வாட்டி அவர் ஒட்டி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இந்த ஸ்பீக்கரில் வந்துட்டு திருப்பி வந்து ஓட்டை விழுந்துட்டுருக்கும். அதனால் வந்து சவுண்டு கரன்னு சொல்லி கேட்குது. அதை சரி பண்ணுறதுக்காக தான் இப்போ இதை இவர் கழட்டியிருக்காரு. இப்போ அதை வந்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அந்த ஸ்பீக்கரை வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாரு, எந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ அந்த ஹோல்ஸ் இருக்க இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அதில் வந்து இந்த ஃபெவிபாண்ட் க்ளூ இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு வச்சு பேஸ்ட் பண்ணுறாரு. பேஸ்ட் பண்ணிவிட்டு அது காஞ்ச உடனே திருப்பி வந்துட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ணிடுறாரு, ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே. பட் ஆனால் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஆப்ரேட் பண்ணணும். காயத்துக்கு முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் ஒட்டிட்டு பழைய மாதிரியே வந்துட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எப்படி சூப்பராக ரெடி பண்ணிட்டார் பார்த்தீங்களா.